ஹே கைஸ், வெல்கம் பேக். முன்னாடிலாம் என்ன உன் கண்டென்ட் தான் ஒன்றும் புரியாது, இப்போலாம் என்னடா தம்ப்நெயிலே புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன், நான் என்னன்னு சொல்கிறேன். காப்பிரைட்டுன்றது யூடியூப்ல எல்லாம் காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்கதான். அந்த காப்பிரைட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒருத்தன் கண்டென்ட்டை அப்படியே நம்ம சுட்டு நம்ம வீடியோவில் அப்படியே போட்டோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சரி, நான் அவங்களோட பாட்டை எடுத்து நம்ம போட்டால் அதுக்கெல்லாம் கொடுத்தாங்க. சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பாட்டு பாடினாலே காப்பிரைட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரி, அப்படி யாரா காப்பிரைட் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேற யாரும் இல்லை, நம்ம அன்னைங்க தான். எனக்கு தெரியும், லோகோ யூஸ் பண்ணா அதுக்கு நீ காப்பிரைட் கொடுப்போன்னு எனக்கு தெரியும்ண்ணே. அதுக்குதான் இப்படி எடிட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். இதுக்கு உன்னால கொடுக்க முடியாது. இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாரி கைஸ், எனக்கு புரியுது. இன்ட்ரோ போட்டு பிஜிஎம் போடணும்னு பார்த்தா என்னடா நீ ஏதோ கத்திட்டு இருக்க, என்ன ஜோக் காட்டுறியா அப்படின்னு நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களுக்கும் எனக்கும் புரியுது. நமக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குற அண்ணனுங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, என்ன பண்றது? நம்ம முன்னாடிலாம் பாட்டை போட்டாதான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாட்டில் இருக்க வார்த்தையை சொன்னாலே தம்பிக்கு ஒரு ஸ்ட்ரைக்கை போடு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்கை போடுறாங்க. ஆமா, எதுக்கு முதல்ல இவங்கலாம் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யூடியூப்ல முதல்ல ஃபேர் யூஸ்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரோஸ் பண்றாங்க, ட்ரால் பண்றாங்க, இல்லை ஒரு மூவியோட மிஸ்டேக் சொல்றாங்க. அவங்கலாம் பார்த்துப்பீங்க அந்த வீடியோலாம் யூடியூப்லயே. அவங்க அந்த மூவியோட அந்த சின்ன ஒரு கண்டென்ட்டை மட்டும் ஒரு கொஞ்சோண்டு செகண்ட்ஸ் இதை காமிச்சு இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ரோஸ் பண்ணுவாங்க. அது என்னன்றத சொல்ல வருவாங்க. இது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு ஏன் அடிக்கிறாங்க நம்ம அண்ணங்க அப்படின்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த ஸ்ட்ரைக் கொடுக்குற விஷயத்துல நம்ம அண்ணங்க பாரபட்சம் பார்க்கறதே இல்லை. பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, போடுற அடிய அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்ட்ரைக்கை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நம்ம அண்ணங்க. என்ன காரணம் அப்படின்னா, எனக்குமே ஸ்ட்ரைக் இருந்ததுதான், போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க சைட்ல இருந்து போட்டாங்களா என்னெல்லாம் தெரியல. முதல் ஸ்ட்ரைக் வரும், ஐயோ போச்சு, இதை தப்பு பண்ணிட்டோம் போலே, ஐயோ வந்து சேனலா அப்படி போச்சாட்டு அப்படின்னு பயந்தேன். ஆனா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு வடச்சென்னை படத்துல இருந்து ஒரு மியூசிக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபேர் யூஸ்குள்ள தான் இருந்தது. இது காப்பிரைட்டு இந்த டெலிட் பண்ணிட்டு போடு, அப்படி இல்லைன்னா மேபி இந்த வீடியோக்கு எப்போ ரெவன்யூ வருதோ இப்போ வந்துச்சுன்னா வராது உனக்கு, அதோட யார் அந்த இதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு வந்தது. நான் அது வேணாம் நான் டெலிட்டே பண்ணிட்டேன். இப்போ இவங்க என்ன ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக மதங்கரி ப்ரோக்கும் A2D சேனல் அவங்களுக்குலாம் கொடுத்துருந்துருக்காங்க. என்ன இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் சபரிமலை வீடியோ பற்றி போட்டிருக்காரு. அதில் என்னன்னா, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படின்னு 2 வார்த்தை சொன்னதுக்கு ஸ்ட்ரைக்கை போட்டாங்க. என்னென்ன ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் போட்ட அந்த வீடியோவில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணனால இனிமேல் அந்த வீடியோக்கு வர ரெவன்யூ எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைங்க போட்டிருக்காங்க. இது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுல அண்ணனுங்களுக்கு என்னடா ப்ராஃபிட்டு? என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு புரியுது, ப்ராஃபிட் இருக்கே. நம்ம அண்ணனுங்க என்னன்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து சபரிமலைக்கு போகிறாரு அப்படின்னா அதை பிளாக் எடுத்து போடலாம் அப்படின்னு நினைப்பாரு. போகும்போது அவர் என்ன சொல்லுவார், நான் சபரிமலை அப்படின்ற அந்த வார்த்தைக்கே அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அந்த வீடியோவே மேபி அவருக்கு அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ் போய் அதுவே அவருக்கு வாட்சிங் அதிகமாகி மாண்டேஸ் ஆகலாம். இப்படி நம்ம அண்ணனுங்க ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது அந்த வீடியோ நம்ம ரூம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. நம்ம அண்ணனுங்க என்னன்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணனால அந்த வீடியோ ஃபுல்லாக வர ரெவன்யூ எல்லாம் அண்ணனுங்களுக்கே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் நியாயமான? இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தம்பி எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம இனிமேல் யாருக்கும் கொடுக்காம இருங்கண்ணே, இதெல்லாம் நமக்கு தேவைதானா கோபி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னும் நான் யாருக்காக, எனக்காக கேட்கல, நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர் கிரியேட்டர்ஸ்க்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். சும்மா ஒரு ஃபன்னா ஜாலியாக பண்ணதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.